கர்த்தருடைய பிள்ளையே, தகப்பனை பற்றிய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோமாக. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். சங்கீதம் 68:5. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 1:8. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். நீதிமொழிகள் 3:12. நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். நீதிமொழிகள் 4:3. என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நீதிமொழிகள் 6:20. ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். நீதிமொழிகள் 13:1. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். 1 கொரிந்தியர் 4:15. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. எபேசியர் 6:3. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமலும் அவனை தகப்பனை போலவும் பாலிய புருஷரை சகோதரரை போலவும். 1 தீமோத்தேயு 5:1.